ஹாய் வீவர்ஸ், நான் தான் உங்கள் எஸ்டிகேசன் சத்யான்பி. இந்த வீடியோவில் சத்தம் இந்த படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள. சத்தம் இந்த படத்தில் வந்து ஆதி, லட்சுமி மேனன், சிம்ரான், ரெடின் கிங்ஸ் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு ஒரு படத்தை டேரக்டர் பண்ணியிருக்காரு. வாங்க இந்த படத்தோட கதைக்கலான்னு போகலாம். படத்தோட கதைக்கலாம். ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் நடக்குது. அது பேயா இல்லை அங்கே ஏதாவது ஒரு பயமுடுத்துகிறாங்களா, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆகாது, இதே நிலமை நீடிச்சா நம்ம காலேஜுக்கு அட்மிஷன் வராது. நம்ம காலேஜோட பிரின்ஸிபால் வெளியே இருக்கார். இங்கே இருக்க வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது மந்திரவாதியை கூப்பிட்டு வரலாம், பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இதுக்குன்னு அறிவியல் ஆராய்ச்சிலாம் இருக்காங்க, ஒரு சத்தத்தை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், என்ன இங்கே நடக்குது மைண்ட் விட்டால் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ படத்துக்குள்ளே வராரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே என்ன நடந்துச்சு, அந்த பெண்கள் வந்து ஏன் என்ன பயப்படுறாங்க, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு என்ன ஆச்சு, இதுக்கெல்லாம் காரணம் யார், இதில் வில்லன் யார், இதில் பேய் யாருன்னு சொல்கிறதா இந்த சத்தம். இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு போனீங்கன்னா, இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் வந்து ஒரு அருமையான திரைக்கதை. ஸோ டைரக்ட் எழுதின விதத்தில் இந்த படம் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அடுத்த ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, காட்சி அமைப்புகள், ஒளிப்பதிவை பற்றி பேசியும் அவனுங்க ஒவ்வொரு சீக்வன்ஸும் நம்மளை ரசிக்க வகையில் இருந்துச்சோ கூட உணர்வுபூர்வமான ஒரு ஒளிப்பதிவுன்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து என்ன பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் டைரக்டர் ஒரு ஃப்ளாப்பான ஒரு சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், இல்லை நார்மலான ஒரு சீக்வன்ஸாக கூட இருக்கட்டும், ஏன் படம் எங்கே போகுதுன்னே தெரியாமல் இடத்துலையே கூட இருக்கட்டும், பிஜிஎம் பின்னிருக்காரு. அது மட்டும் படத்தை தாண்டி பிஜிஎம் எங்கெங்கேயோ போயிட்டுருக்கு. தமன் அந்தளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் விளாண்டுக்கிட்டே இருக்கார் படம் எடுக்க. தமன் இல்லைன்னா அந்த படம் இல்லை, படம் இல்லைன்னா அந்த தமனும் இல்லை. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தூணாக அந்த படத்துக்கு வந்து தமன் வந்து இருக்கார். ஸோ அவரோட உழைப்புக்கு இந்த படம் ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் படம் கிங்ஸ் வந்து ஏன் அந்த படத்தில் வராரு, அவர் எதுக்காக வராரு, ஸோ அவர் மூலியமாக தான் அந்த கதை வெளியே விடுதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரே ஒரு மைண்ட் வாய்ஸ் சொல்லுவார், நீ என்னமோ பண்ணித்தோல, நான் அந்த படத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி அவரவே போயிருப்பார் அந்த கதையை விட்டு வெளியே. இந்த படத்தோட இன்ட்ரோ பிளாக் வந்து நமக்கு வந்து ரசிகமையில் இருந்துச்சு. படம் ஆரம்பித்து எங்கேயே போய்ட்டு வந்து இன்ட்ரோ பிளாக் முடிக்கும்போது அந்த சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. லட்சுமியனோட போர்ஷன்ஸ் வந்து இன்ட்ரோ பிளாக்கில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இன்ட்ரோ பிளாக்கில் வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ், ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு வியப்பாக இருந்தாலும், ஸோ இன்ட்ரோ பிளாக் அப்புறம் என்ன படம் பண்ணி வச்சாங்கன்னு நமக்கு தான் தெரியும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. படத்தில் ஒரு காட்சி அமைப்புகளோடு வந்து பார்த்திங்கன்னா ரசிக்குமையும் இல்லை, ஒரு சுமாரான காட்சி அமைப்புகளாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ரைட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாமோ, இல்லை எழுதின விதத்தில் திரைப்படமாக்கின விதத்தில் கோட்டை விட்டாரான்னு தெரியல டேரக்டர். ஒரு வழக்கமான பேய் படமாக தான் இருந்துச்சு. ஈரம் மாதிரி ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த ஈரம் படத்தை பார்த்துட்டு இருந்தப்போ தண்ணியை பார்க்கும்போது, மழையை பார்க்கும்போது நம்மளுக்கு எந்தளவுக்கு ஒரு பயம் கொடுத்தாங்களோ, இந்த சத்தத்தில் அந்தளவுக்கு கொடுக்கலையோ, அந்தளவுக்கு யாருமே நடிகரில் வந்து டேரக்டர் வேலை வாங்கலையான்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆதியோட ரோல்னால் வந்து ஏதோ வராரு போகிறாரு, அவரோட சீக்வன்ஸ்லாம் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் படத்தில் விறுவிறுப்பாக இருந்துச்சு, அவரோட எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் ஆதியோட ஃப்ளாஷ்பேக் காட்சியாக கூட இருக்கட்டும், அவங்க அம்மாவோட எமோஷனல் காட்சியாக கூட இருக்கட்டும், அந்த லவ் பர்சன்ஸ் எதுவுமே கை கொடுக்கல. இந்த படத்தில் ஆதியை தவிர வேறு யாராவது வச்சுருந்தா கூட இந்த படம் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி பெட்டர் தன் ஃபீல், இந்த கமர்ஷியல் ரீதியாக அந்த படம் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவங்க சொல்ல வர்றது ஒரு நடுத்தர வர்க்கத்தோட மக்களுக்கு என்ன இவங்க சொல்ல வராங்கன்னு அவங்களுக்கே தெரியல. படம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காமெடி பெருசாக எதுவுமே கை கொடுக்கலைங்க. இவங்க எதிர்பார்த்த மாதிரி காமெடியும் ஒர்க் ஆகலைன்னு கூட சொல்லலாம். ஒரு மாதிரி அந்த காமெடி போர்ஷனை பார்க்கும்போது ஏன்டா நம்ம படத்துக்கு வந்தோன்னு சொல்லி நம்மளை தோண வைக்குது. நான் அந்தளவுக்கு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப அப்படியே சொதப்பிட்டாங்க. கதை ஒரு பக்கம் போகுது, பிஜிஎம் ஒரு பக்கம் போகுது, ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போகிறாங்க. அப்படி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும். படத்தில் ஒரு சின்ன மைண்ட் விட்டான்னு நமக்கு சாதகமாக அமைஞ்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையில் நமக்கு இன்னும் மைண்ட் விட்டாமல் மைண்ட் வாய்ஸ், நம்மளோட மைண்ட் வாய்ஸ் மாதிரி அங்கே இருந்துச்சு. அது மட்டும் தான் இருந்துச்சு. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அங்கேயும் போயிட்டு வந்தாலும் இன்ட்ரோவில் ஏதோ சொல்ல வரேன்னு சொல்லி வந்தாங்க. செகண்ட் ஆஃப்க்கு அப்புறம் சரி இந்த ஸ்கேலை பிடிச்சாச்சும் படத்தை முடிப்பேன் பார்த்தா அதுவும் முடியல. என்னென்னமோ சொல்கிறாரு ஆதி. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த படத்தொட்டி ஏன்னா அந்த படத்துக்கெல்லாம் போனீங்கன்னு மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. ஆரம்பத்தில் ஒரு நல்ல திரைக்கதையை மேக்கிங் பண்ணுற விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாங்க. ஆதியை தவிர இந்த படத்தில் மற்றபடி இந்த ஆக்டராச்சும் போட்டிருந்தா நல்லா பெட்டராக வந்திருக்கும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 2.5. ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக கூட சொல்ல முடியாது. ஒரு சுமாரான மூவி, ஒரு நல்ல கதையை டைரக்டர் எடுத்த விதத்தில் கோட்டை விட்டார். ஸோ இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த மூவி சந்திப்போது உங்கள் எஸ்டிகேசன் சத்யா என்பது